வணக்கம். சமீபத்தில் சகோதரி பாவனா அவர்களுக்கு நடந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. உண்மையிலுமே எங்களுக்கு ரொம்ப வருத்தமான விஷயம், ரொம்ப சங்கடமான விஷயம். ஒன்று, அவர்களுக்கு நடந்ததுக்காக அப்படிங்கிறதுக்காக மட்டுமல்ல, ஒட்டுமொத்த பெண் இனம் இன்று எந்த அளவிற்கு ஆணினுடைய கையில், ஒரு மனிதாபிமானமற்ற ஆணினுடைய கையில் அது மிஸ்யூஸ் பண்ணப்படுது, அவர்களை எப்படி வக்கரமாக பார்க்குது அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. நேத்திக்கு முத நாள் இரவு படப்பிடிப்பு முடிந்து அவர்கள் தங்களுடைய காரில் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இரவு நேரத்தில் அந்த டிரைவர் அவர்களுடைய டிரைவரே ஒரு 2-3 நபர்களுடன் அவர்களை கடத்தி சென்று பலவந்தப்படுத்தினதாக செய்திகள் வந்தது. நேற்று காலையில் எங்களுக்கு ஊடகங்கள் மூலம் அந்த செய்தி கிடைச்ச உடனே இது உண்மையானதாக இருக்கக்கூடாதே அப்படிங்கிற மாதிரி ஒரு பதட்டத்தோடு தான் நாங்கள் எங்களுக்குள்ளே பேசிக்கிட்டோம். உடனடியாக மலையாள இண்டஸ்ட்ரியினுடைய இடவேளை பாபு சாரை தொடர்பு கொண்டு, அசோசியேஷனை தொடர்பு கொண்டு, சார் இது மாதிரி நாங்கள் ஒரு கேள்விப்பட்டமே உண்மையா அப்படின்னு பதட்டத்தோடு கேட்டோம். அவர் அது உண்மைதான் அப்படின்னு சொன்னார். நேற்று காலையில் உடனடியாக கேரள முதலமைச்சர் அவர்களுக்கும் போலீஸ் துறைக்கும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பில் நாங்கள் ஒரு ஃபேக்ஸ் அனுப்பிச்சி வச்சோம். இதை உடனடியாக நீங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுத்து இதற்கான தீர்வு காணணும் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். நேற்று பகலில் ஒரு 3 மணி அளவில் அந்த பெண்ணிடம், அவர்கள் கொஞ்சம் மயக்கத்தில் இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன், இல்லை தூக்கத்தில் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன், அவர்களிடம் 3 மணிக்கு ஒரு விசாரணை நடந்தது. அந்த விசாரணையினுடைய முடிவுக்கு பிறகு அந்த நடந்த சம்பவங்கள் அத்தனையும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அதனுடைய தொடர்ச்சியாக அந்த பெண்ணினுடைய ஓட்டுநர் கைது செய்யப்பட்டிருக்காரு. அது கூட 2-3 நபர்களையும் அவர்கள் கைது செய்திருக்காங்க. அல்லது முன்விரோதம் காரணமாகவா அல்லது பழிவாங்கல் நடவடிக்கையா, இந்த பின்னணியில் அவர்கள் மட்டுமே இருக்கார்களா, அந்த டிரைவர்கள் மட்டுமே இருக்கிறாங்களா, அல்லது வேறு யாராவது இருக்கிறார்களா? அந்த வேறு யாராவது இருந்தால் சமூகத்தில் அவர்களுடைய நிலை பெரிய பொறுப்பில் இருந்தால் கூட பாரபட்சமற்ற முறையில் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இந்த சம்பவத்திற்கு தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பில் மிகப்பெரிய கண்டனத்தை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். பாவனாவுக்கு நடந்த ஒரு கொடுமை ஒரு தாயா, ஒரு நடிகையாக, ஒரு ப்ரொடியூசராக என்னால் தாங்கவே முடியல. கண்டிப்பாக இந்த மாதிரி எந்த பெண்ணுக்குமே நடக்கக்கூடாது. டெய்லி பேப்பர் திறந்தால் 3 வயசு குழந்தை, 7 வயசு குழந்தைன்னு காத்தால் ஒரு டே பாசிட்டிவாக ஆரம்பிக்கவே முடியல. ரொம்ப துக்கத்தோட மனசு ரொம்ப கனமாக நம்ம வாழ்க்கையை நம்ம ஆரம்பிக்கிறோம். தயவுசெய்து எல்லார்ட்டையும் கெஞ்சி கேட்டுக்கிறோம், தயவுசெய்து பெண்களை வாழ விடுங்க. ஏன்னா இந்த மாதிரி பெண்களுக்கு அகேன்ஸ்டாக இந்த மாதிரி அநீதி நடக்கிறத எங்களால் தாங்கவே முடியல. துபாயில் ஒரு இதில் ஈரான்லேயே எங்கேன்னு தெரியல, ஒரு மகாராஜாவோடைய பேரனை இந்த மாதிரி தப்பு பண்ணான்னு சொல்லி அவர் சிரசேதம் பண்ணிடுறாரு. ஆனால் நம்ம நாட்டில் பாருங்கள், எல்லாம் சுதந்திரமாக பண்ணிவிட்டு சும்மா ஜெயிலுக்குள்ளே போயிட்டு வெளில வந்துடலான் இருக்காங்க. தயவுசெய்து அதை நான் கண்டிப்பாக கண்டிக்கிறேன். அண்ட் பெண்கள் எல்லாரும் இதை கண்டிப்பாக கண்டிக்கணும். தயவுசெய்து பாதுகாப்போடு இருங்க. மனசுக்கு வேதனையான ஒரு விஷயம் நேற்று நடந்தது. பாவனா நடிகை பாவனாவுக்கு நடந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரிஞ்சது. அது உண்மையிலேயே ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். அதே சமயத்தில் நான் பாவனாவுக்கு நான் வணங்குறேன். இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமும் தைரியமாக கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க வெளிப்படையாக வெளில சொன்னாங்க பாருங்களேன். ஹேட்ஸ் ஆஃப் டு பாவனாஸ் கட்ஸ். அதனால தான் நேற்று இம்மிடியட்டாக கேரளா முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு கடிதம் அனுப்பி அந்த குற்றவாளிகள், பிடிக்கப்பட்ட குற்றவாளிகள், இன்னும் பிடிக்கப்படாத குற்றவாளிகள் எல்லாரையும் பிடிச்சி அவங்களுக்கு கடுமையான ஒரு தண்டனை கொடுக்கப்படணும். ஏன்னா ஒரு ஃபியர் இருந்தால் தான் இனிமேல் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காது. இப்போ பாவனாக்கு ஐ ஹோல் ஹார்ட்டட்லி எக்ஸ்டெண்ட் மை எமோஷனல் சப்போர்ட். அண்ட் நாங்கள் ஒட்டுமொத்த தமிழ் இண்டஸ்ட்ரி, நடிகர் சங்கம், ஒட்டுமொத்த தமிழ் இண்டஸ்ட்ரி வேர் ஆல்வேஸ் வித் தெம். அம்மா அசோசியேஷன், மலையாளம் டிவி அசோசியேஷனுக்கும் ஆர்டிஸ்ட் அசோசியேஷனுக்கும் நாங்கள் நேற்று ஃபோன் பண்ணி பேசியிருக்கோம். we are going to go very serious on this and அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் ஓய மாட்டோம். நான் ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு கேள்வி கேட்குறேன் எல்லார்கிட்டையும்.
இதே ஆள் இதே டிரைவர் வந்து ஒரு 5 வருஷம் முன்னாடி நடிகை மேனகாவை கடத்திட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணி அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. போலீஸ்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. போலீஸும் ஆக்ஷன் எடுக்கலை. அவனை திருப்பி யூனியன்லேயே வச்சுருக்காங்க. அதுதான் எனக்கு புரியலை. ஒவ்வொரு இஷ்யூ வரும்போதும் நம்ம வந்து அப்போ மட்டும் சேர்ந்து கூட்டம் சேர்ந்து பேசுகிறோம், அதுக்கப்புறம் அப்படியே விட்டுறது, ஆக்ஷன் எடுக்கலை. இந்த லா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நம்ம சொல்கிறது தவிர ஆக்ஷன் எடுத்தால் மட்டும்தான் இவங்களுக்கு அந்த பயம் வரணும்.